அல்லாவின் மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் மாஷா அல்லாஹ் நம்முடைய இந்த தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தை நேரடியாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வகுப்பை அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நாம் துவங்குகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவங்குதலை சிறப்பானதாக ஆக்கித் தருவானாக. இதன் மூலம் நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக ஆக்கித் தருவானாக. இந்த ஒரு மாத காலம் இதை நாம் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் தடைகள் இல்லாமல் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் அது அன்றைக்கான பாடத்தை சிறப்பான முறையில் நாம் படித்து இந்த ஒரு மாதத்தில் இந்த தஜ்வீதினுடைய பாடத்திட்டத்தை நிறைவுபடுத்துவதற்கு நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வ அல்லிம்னி பிமா யன்ஃபஅனி வ ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன், அதையும் தாண்டி அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். சரி, பாடம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தை உங்களுக்கு முதல்ல நம்ம தெளிவுபடுத்துவோம். பார்த்துக்கிருங்க. இந்த பாடம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஓதத் தெரியும், ஆனால் சரியான முறையில் தஜ்வீத் முறைப்படி ஓதத் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாடம் இன்னும் பொருத்தமானதாக இருக்கும். அல்லது குர்ஆனை ஓதத் தெரியாது, நான் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு எனக்கு எழுத்துக்கள், மஹ்ரஜ் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அந்த எழுத்துக்கள், மஹ்ரஜ் எல்லாமே சொல்லித் தரப்படும். அது எல்லாமே நம்மளுடைய கோர்ஸினுடைய இது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல கொடுத்துருவோம். 28 எழுத்துக்களை வந்து இந்த விரல்களுடைய 28 பாக்ஸஸ்ல அடக்கி நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறோம். அதை ஒரு போயமா சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் சிஃபாத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதாவது எழுத்துக்கள்ல வந்து தடிப்பமான எழுத்துக்கள் இருக்கு, உயர்வான எழுத்துக்கள் இருக்கு, இந்த மாதிரி மென்மையான எழுத்துக்கள் இருக்கு, காத்துடைய சத்தத்தோடு வரக்கூடியது இருக்கு, அதிர்வுகளோடு வரக்கூடியது இருக்கு, அது அசைவுகளோடு வரக்கூடியது இருக்கு. அது எல்லாத்துக்குமே நம்ம ரூல்ஸ் சொல்லி சிஃபாத்துங்கிற பேர்ல சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் கவாயிதுகள் அராவுடைய ரூல்ஸ், குன்னாவுடைய ரூல்ஸ், லாம் ஜலாலா, தன்வீன், நூன் சாக்கின், இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி, இப்ப தஜ்வீத் படிக்க போறோம்னு நம்ம சொல்றோம்ல. தஜ்வீத்னா என்ன? தஜ்வீத் என்றால் ஒன்றை சிறப்பாக அமைப்பது என்பது பொருள். சரிங்களா? தஜ்வீதினுடைய மீனிங்கே, அதனுடைய லிட்ரல் டிக்ஷனரி மீனிங்கே, அதாவது தஹ்சீன், அழகாக்குதல், செம்மையாக்குதல், சரியாக செய்தல் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாமே அதுல இருக்கு. குர்ஆன் ஓதும்போது தஜ்வீத்னா என்னன்னா, ஒவ்வொரு எழுத்தையும் அதனுடைய மஹரஜில் இருந்து அதனுடைய சிஃபத்துக்களை எல்லாம் வழங்கி, எங்க அதை நிறுத்தணுமோ, எப்படி ஓதணுமோ, எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படிங்கிற எல்லாத்தையும் பேணி ஒரு எழுத்த வார்த்தையில சரியான முறையில உச்சரிக்கிறதுக்கு பேர் தான் தஜ்வீத். சரியா? அதுதான் நம்ம கத்துக்க போறோம். சரி, ஓகே. இப்ப நம்ம தஜ்வீதோட ரூல்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோமே, தஜ்வீதை நம்ம நடைமுறைப்படுத்துறோமே. குர்ஆன்ல எங்கெங்க இருக்கும் இந்த தஜ்வீது? குர்ஆன்ல எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பக்கத்துலயும் இருக்கும். தஜ்வீத் ரூல்ஸ் இல்லாத ஒரு வரி கூட குர்ஆன்ல இல்ல. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வரியிலும் இருக்கதான் செய்யும். எனவே தஜ்வீத் படிப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. 5 பக்கத்து 10 பக்கத்துக்கு ஒண்ணு தான் வரும் தஜ்வீத் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. எல்லா பக்கத்திலும் எல்லா வரியிலையும் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குர்ஆனை ஓதும்படி நம்மளுக்கு கத்து தந்தாங்களோ அப்படி ஓதுறதுக்கு பேரு தஜ்வீத்னு சொல்றோம். அந்த வார்த்தை நபி அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் கூட நபி அவர்கள் ஓதிய அந்த முறை, சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அந்த ஓதப்பட வேண்டும் என்று இறக்கினானோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்களோ, நபி அவர்கள் எப்படி அதை ஓதினார்களோ அதுதான் தஜ்வீத். இப்ப யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்று ஆரம்பத்தில் இறங்கிய வஹீலே அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்க எந்திரிச்சு தொழுவுங்க, அதுல குர்ஆனை ஓதுங்க, பாதி இரவு அல்லது அதற்கு நிகராக நீங்க தொழுவுங்க, அதுல நீங்க குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக என்று சொல்றான். இந்த நிறுத்தி நிதானமாக முறைப்படி ஓதுறதுக்கு பேர் தான் தஜ்வீத். அப்ப ஏனோ தானமாக உளரக்கூடாது, ஏனோ தானமாக நம்ம தப்பு தப்பா சொல்லக்கூடாது, முறைப்படி ஓதணுங்கிறது தான் தஜ்வீத். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, மல்லம் யதகன்ன பில் குர்ஆன் ஃபலைஸ மின்னா, குர்ஆனை ராகமிட்டு ஓதாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. ராகமிட்டு ஓதுறதுன்னா என்ன? ஒரு கிராத்தோட, ஒரு துணியோட ஒரு ஓதுறதுக்கு பேரு தான் ராகமிட்டு ஓடுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படிதான் ஓதணுமே தவிர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படின்னு வாசிக்க கூடாது. குர்ஆன் வாசிக்கப்படக்கூடியதல்ல, ஓதப்படக்கூடியது. அதனால தான் திலாவா, கிராஹா என்று நம்ம சொல்றோம். அது படிச்சுட்டு போகக்கூடாது. அப்போ எப்போ நம்ம ராகம் ஓத முடியும்? தஜ்வீத் இருந்தா தான் ஓத முடியும். தஜ்வீதே இல்லாம ராகம் போட்டு ஓதுனா அது நல்லாவே இருக்காது. கேட்கறதுக்கு அது பொருத்தமும் இல்லாதது. சரி, ஓகே. உதாரணத்துக்கு அழகிய முறையில குர்ஆனை ஓதுவதற்கு கீழ்க்கண்ட ஏதாவது ஒன்றில் குறை இருந்தாலும் அது முடியாது. உதாரணத்துக்கு ராகமா ஓதணுங்கிறோம். ஆனா மஹ்ரஜே ஒருத்தருக்கு வரல. ஸால், ஸாத் இதெல்லாம் தனியா அவருக்கு சொல்லத் தெரியல. 2 எழுத்த ஒரே மாதிரியே சொல்லுவார் அப்படின்னா, அவர் எங்க ராகம் போட்டு சரியா ஓதுறது?
இப்ப மஹரஜ்ல எழுத்தினுடைய உச்சரிப்பில் குறை இருந்தாலோ, சிஃபாத் அந்த எழுத்துக்கு கொடுக்கக்கூடிய பண்புகள் உயர்வானது தாழ்வானது அதுல குறை இருந்தாலோ, அது தஜ்வீதுடைய ரூல்ஸ், இது உன்னாவுடைய ரூல்ஸ், இது கல்கலாவுடைய ரூல்ஸ், இங்க கல்கலா செய்யணும், இங்க செய்யக்கூடாது, இங்க சிறிய கல்கலா, இங்க பெரிய கல்கலா, இதெல்லாம் தெரிஞ்சாதானே இதுல எதுல குறை இருந்தாலும் அவர் தஜ்வீதை ஓத முடியாது. அதாவது அவர் வந்து ராகமாக கிராத்தாக ஓத முடியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். உதாரணத்துக்கு மஹ்ரஜ்ல குறை இருந்தால் என்ன பிழை ஏற்படுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், வல்லாஹு அலீம் என்று குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் அனைத்தும் அறிந்தவன். அதே மாதிரி வல்லாஹு அலீம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வேதனையானவன். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வல்லாஹு அலீம், இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வகான அல்லாஹ் அலீமன் ஹக்கீமா அப்படின்னு சொல்லும்போது அலீம் என்று சொன்னால் நன்கறிந்தவன். ஆனா மக்கள் எல்லாருமே அலீம் ஐன் கரெக்டா சொல்றாங்களா? இன்னும் சொல்ல போனா தஜ்வீது படிச்சவங்க கூட அவசரத்துல வல்லாஹு அலீம்னு சொல்லாம வல்லாஹு அலீம், வல்லாஹு அலீம், சமீஉன் அலீம் அப்படின்னு சொல்லாம சமீஉன் அலீம் அப்படிங்கிறாங்க. சமீனா நன்கு கேட்பவன், அலீம்னா வேதனை தருபவன், வேதனையானவன். அப்ப அல்லாஹ் வேதனையானவனா? அப்ப எப்படி அர்த்தம் மாறுது பாருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ ஒரு உச்சரிப்பில் தவறு ஏற்படும் பொழுது, மஹ்ரஜில் தவறு ஏற்படும் பொழுது வார்த்தை மாறிவிடுகிறது. அப்ப அலீம் என்றால் அறிந்தவன், அலீம் என்றால் வேதனையானவன், அலீம் என்றால் மகத்தானவன். இது மூணையுமே நிறைய பேர் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. மூணையுமே அலீம் அலீம் அலீம்னு சொல்றவங்க இருக்காங்க. சரிங்களா? அலீம், அலீம், அலீம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் மாறுபடுகிறது, மஹ்ரஜ் மாறுபடுவதால். அதான் சொல்றோம். அறிந்தவன், அலீம்னா கடுமையான வேதனையான, அலீம்னா மகத்தான. சுபஹான ரப்பில் அலீம் எல்லாரும் ஒழுங்கா சொல்றது இல்ல ருக்குல. சுபஹான ரப்பில் அலீம்னு சொல்றோம். அப்ப வேதனையான எனது இறைவன் பரிசுத்தமானவன் சொல்றோம். வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இருக்கு. வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, புகழ்றியா நீ இகழ்றியா, மகத்தான், அதாவது மகத்தான இந்த இறைவன் சொல்லாம வேதனையான எனது இறைவன் பரிசுத்தமானவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. அப்ப அர்த்தம் இல்லாம போயிடுது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சிஃபத்துல இருக்கக்கூடிய பண்புடைய குறை. அல்லாஹு அக்பர் அப்படிங்கறது அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்ப என்னவாயிரும்? அது வந்து அது அல்லாஹ்ங்கிற வார்த்தை எப்படி ரசூல்லா ஓதி நம்மளுக்கு கற்று தந்தாங்க அப்படி ஓதல. அல்லாஹு அக்பர் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது தஜ்வீத் தெரியாதவங்க. இப்ப அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் இல்ல, அல்லாஹு லாம் கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி அக்பர், ரா, அக்பர், ரா தரிப்பமா சொல்லணும். அக்பர், அக்பர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க. பாங்க சொல்லக்கூடிய இடத்துல, இகாமா சொல்லக்கூடிய இடத்துல, தொழுவைக்கக்கூடிய இடத்துலயுமே கூட இந்த ரூல்ஸ் தெரியாதவங்க இதை பொருத்தி சொல்றதில்லை. இதனால அர்த்தம் மாறிராட்டியிலும் கூட அதனுடைய அழகு குறையுது. சரிங்களா? அதே மாதிரி சட்டத்தில் சிக்கல் இருந்தாலும் கூட அதுல தவறுகள் ஏற்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹலக்னா, ஹலக்னா இது வந்து நெடில். சரி, நீட்டி ஓதணும். ஹலக்னா, ஆனா இது ஹலக்ன. இப்ப ஹலக்னா என்று சொன்னால் நாம் படைத்தோம். ஹலக்ன் என்றால் அந்த பெண்கள் படைத்தார்கள், அவர்கள் அப்பெண்கள் படைத்தார்கள். அப்ப ந நீட்டாம ந அப்படின்னு சொல்றதுனால ஒரு நெடிலை விட்டு விட்டால் அர்த்தம் மாறுது. அப்ப இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படக்கூடாதுங்கிறது தான் நம்ம மத்து நான் என்ன அது எப்ப நீட்டணுங்கிற அர்த்தம்லாம் வருது. பாத்தீங்களா? அர்த்தம் மாறுது. இப்படி ஓதுறதுக்கான காரணம் என்ன? தப்பு தப்பா சரியான பயிற்சி எடுக்காம இருந்திருப்போம். நாங்க அப்படிலாம் ஓதலைங்க, ஒழுங்கா நாங்க ஓதலைங்க, மதரசாக்கெல்லாம் போலங்க, அப்படிலாம் நாங்க படிக்கலைங்கன்னு நிறைய பேர் காரணம் சொல்லுவோம். தாய்மொழியில் அப்படி உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் இல்ல. அதாவது பாதுங்கிறீங்க, ஓங்கிறீங்க, சாங்கிறீங்க, இது தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல இல்ல, அதனால எனக்கு வரமாட்டேதுங்கிறது காரணமா சொல்லலாம். அல்லது தஜ்வீதின் அவசியம் பற்றி தெளிவான விழிப்புணர்வு இல்லாம நம்மளுக்கு போனதெல்லாம் கூட காரணமா இருக்கலாம். அப்ப முயற்சி செய்ய வாய்ப்போ மனமோ இல்லாமல் நாம் நழுவ விட்டதனுடைய விளைவுதான். ஆனா அதுக்கான உண்மையான வாய்ப்பே இல்லாம போனுச்சா? கத்துக்கிறதுக்கு இருந்தது. கத்துக் கொடுக்கறது உலகத்துல நம்ம ஊர்ல யாருமே இல்லாம போயிட்டாங்களா? இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு கேர் எடுக்கலைங்கிறதான் உண்மையிலே ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். சரி, ஓகே. இப்ப தமிழை வச்சே நான் ஓதிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம தரபின்னு சொல்லுவோம். அரபியை தமிழ் மொழியில் எழுதுனா தரபி. இப்ப தரபில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி நீங்க இதை ஓதினா அலம் தர கைப பஅல ரப்புக பி அஸ்ஹாபில் பீல். இப்ப நான் ஓதுன சூரத்துல் ஃபீலா? அலம் தர கைப பஅல ரப்புக பி அஸ்ஹாபில் பீல். இது நம்மளா உருவாக்கல, இப்படிதான் இருக்குது. அலம் யஜல் கைதஹும் பி தல்லீல். அப்போ ஒரு ஆயத்தாவது கரெக்டா ஓத முடியுமா? ஓத தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இதை நம்ம எவ்வளவு செதைச்சிட்டோன்னு சொல்லி. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்னும் சொல்ல போனா குர்ஆனோட வார்த்தையை இப்படி தப்பா ஓதி காட்ட கூட கூடாது. ஆனா புரிய வைப்பதற்காக நம்ம தமிழ்ல படிச்சுட்டு நிறைய பேர் யாசின் ஓதுன்னு ஆசைப்பட்டு தமிழ் எடுத்து வச்சு ஓதிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல எவ்வளோ அந்த 83 ஆயத்துல நிச்சயமா 100க்கும் மேற்பட்ட பிழையை அவங்க செஞ்சிருவாங்க. அதனால அது முறை அல்ல. அப்ப இந்த ராவை நம்ம தமிழ்ல சொல்ல முடியாது, இந்த ஃபேவை தமிழ்ல சொல்ல முடியாது. இந்த ஃபே விட்டுருவோம், இந்த ஐனை விட்டுருவோம். சரிங்களா? இந்த சாத விட்டுருவோம், இந்த ஹாவா விட்டுருவோம், ஃபீ ஃபேவை விட்டுரும். இந்த மாதிரி ஒரு வசனத்துல 5 எழுத்தை விட்டுறோம்னா பாத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் எங்க நம்ம சிஃபத்தை படிக்கிறது, எங்க நம்ம தஜ்வீதினுடைய சட்டத்தை படிக்கிறது? அதனால இப்படி ஓதுறது குர்ஆனாக ஆகிவிடாது. அதனால இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆனை சரியாக தஜ்வீது முறைப்படி ஓதுவதற்காக பயிற்றுவிப்பது, சொல்லிக் கொடுக்கிறது. இந்த அவேர்னஸோட இதனோட முக்கியத்துவத்தோடு சொல்லிக் கொடுக்கணும். தஜ்வீது விதிகளையும் அது எதனால் எப்படி உச்சரிக்கிறோம் என்ற முறையையும்
அந்த விளக்கத்தோட வந்து கத்துக் கொடுக்கணுங்கிறது தான் மாஷால்லா நம்மளுடைய நோக்கம். திருக்குறளில் அடிக்கடி வரக்கூடிய விதத்தில் சுமார் 350 வார்த்தைகள் எடுத்து நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஒரு மாசத்துல நம்ம படிக்க போறோம்ல வார்த்தைகள், இந்த ஒரு மாசத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்ல, எத்தனை வார்த்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன்னா 350 வார்த்தைகள். நல்லா இதை நீங்க உள்வாங்கிக்கிறங்க. 350 வார்த்தைகளை கத்துக் கொடுக்க போறோம் இந்த ஒரு மாசத்துல. அது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அந்த வார்த்தைய? குரான்ல இருந்து எடுத்திருக்கோம். அந்த வார்த்தை குரான்ல எத்தனை தடவை வருது? 40,000 தடவை வருது. குரானுடைய மொத்த வார்த்தைகள் எத்தனை? 78,000. ஒரு புரிதலுக்காக 80ன்னு ஒரு மைண்ட் செட்டுக்காக வச்சுக்கோங்க. 80ல பாதி 40,000. அப்ப 78ல பாதிங்கிறது 39,000 தான். ஆனா நம்ம 40,000 வார்த்தை 40,000 இடத்துல குரான்ல வரக்கூடிய 350 வார்த்தைகளை நம்ம இந்த கோர்ஸ்ல படிச்சு முடிச்சிருவோம். அப்ப இந்த கோர்ஸ் முடிவுல குரானுடைய பாதி வார்த்தை இந்த கோர்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். இந்த கோர்ஸ்ல குரானுடைய பாதி வார்த்தைகளை நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். அப்போ குரான் ஓதும் போது 2க்கு ஒரு வார்த்தை இந்த தஜ்வீத் கோர்ஸ்ல படிச்ச வார்த்தைகள் அப்போ எவ்வளவு சுலபமா இருக்கும். ஒரு வார்த்தை நம்மளுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும் ஒரு வார்த்தை இந்த கோர்ஸ்ல படிச்சதா இருக்கு. அப்புறம் நம்ம ஈஸியா இன்ஷா அல்லாஹ் ஓதலாம். அதுதான் யதார்த்தம். சரிங்களா? இந்த அடிப்படையில தான் மாஷா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையுமே படிச்சு முடிக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு முறையும் நாம் தஜ்வீத் முறைப்படி சரியாக ஓதும்போது ஏற்படும் சந்தோஷம் அதை சொல்லி முடிக்க முடியாது. அப்போ தஜ்வீத் முறைப்படி தான் ரசூலுல்லாஹ் ஓத கத்து தந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஓத போறோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியங்க. நான் நேற்று ஒரு செஷன்ல கூட சொன்னேன். அல்லாஹ் குரானை அழகாக ராகமிட்டு ஓதுவதை கேட்பதை போன்று வேற எதையுமே ஆர்வத்தோடு கேட்கறது இல்ல. அந்த அளவுக்கு அல்லத்துல அதை விரும்பி கேட்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை அல்லாஹ் எப்படி கற்று தந்தானோ அப்படி நம்ம சொல்ல போறோங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்குது. அதை தான் நம்ம அடைய போறோம். அதுக்கான முயற்சி தான் இது. சரிங்களா? சரி, ஒரு மாசத்துல கத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா தஜ்வீத் கோர்ஸ்ங்கிறது 3 மாசம் உள்ளது இருக்கு, 6 மாசம் உள்ளது இருக்கு, 1 வருஷம் உள்ளது இருக்கு. இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அதுக்காக அது தேவையில்லைன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. எவ்வளவு நாள் கொடுக்குறோமோ அவ்வளோ விஷயங்களை அவ்வளோ நாலேஜை நம்ம கேதர் பண்ணிக்க போறோம். தஜ்வீத் கோர்ஸை 10 வருஷம் படிச்சா கூட அதுல கண்டென்ட் இருக்க தான் செய்யும். இன்னும் இன்டென்சிவா இன்னும் இன்டெப்தா அதுல இருக்கக்கூடிய பல கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு படிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கலாம். இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா நம்ம குரானை ஓதுறதுக்கு ஒரு மாத பாடத்திட்டம் போதும். சரிங்களா? தஜ்வீத் சட்டங்களை இப்படி குறுகிய காலகட்டத்தில் கற்றுக்கொள்ள முடியுமானா முடியும். சரிங்களா? சட்டங்களில் வல்லுநராக ஆவதற்கு பல மாதங்கள் ஆகலாம். நான் எக்ஸ்பர்ட் ஆகணும், தஜ்வீத்ல நான் எக்ஸ்பர்ட் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும், நான் மாஸ்டர் ஆகணும்னா இட் மே டேக்ஸ் மோர் டைம். ஆனா நான் குரானை தஜ்வீத் முறைப்படி ஓதுனுங்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 1 மாதம் என்பது நிச்சயமா போதுமானது. அதை நம்ம இப்ப ஃபீல் பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? எந்த முறையை நம்ம கையாள போறோம்? எளிய வகை, இனிய முறை, குறைவான நாட்கள். சரிங்களா? மாஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில தான் நம்ம கத்துக்க போறோம். ஷைத்தான் வந்து உனக்கு முடியாது. என்னது நீ தஜ்வீத் கத்துக்க போறியா? என்னது 1 மாசத்துல? என்ன நீ தஜ்வீதா ஓத போறியா? வேலையை பார் அப்படின்னு சொல்லி உனக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கு, இந்த கமிட்மெண்ட் இருக்கு. இந்த ஜூலை மாசத்துல நீ எவ்வளோ டாஸ்க் நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு பக்கம் என்ன செய்வான்? ஊதிக்கிட்டே இருப்பான். ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஓடு ஷைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவனை விரட்டிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திட்டத்தை நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் அவங்க இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுபவமிக்க ஒரு மனிதர். அவர்கள் மூலமா இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பல மக்களுடைய பங்களிப்பு அதுல இருக்குது. சரி, இப்ப நம்ம அதை ஆரம்பிக்க போறோம். பொதுவாக நம்ம ரிலாக்ஸா நம்ம ஆரம்பிக்கணும். சரிங்களா? அந்த அடிப்படையில எந்த விதமான டென்ஷன்ஸ், மற்ற விதமான திங்கிங்ஸ், தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம இப்ப உட்கார்ந்துதான் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அந்த 1 மணி நேரத்தை முழு ஈடுபாடோட முழு சிந்தனையோட இன்ஷா அல்லாஹ் உட்காருங்க. டேக் அ டீப் பிரீத்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கிறங்க. அப்படிங்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில நம்ம ரிலாக்ஸா இன்ஷா அல்லாஹ் இதை கத்துக்க போறோம். அந்த அடிப்படையில நம்ம இந்த கோர்ஸ் உருவாக்கி தந்த டாக்டர் சாப் அவங்களுக்கு நம்ம வந்து அல்லாஹ் அவங்களுக்கு பேரருள் புரிய வேண்டும், நற்கூலி வழங்க வேண்டும் என்று நம்ம அவர்களுக்காக துவா செய்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தஜ்வீதினுடைய முக்கியத்தை சொல்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஜலாலுதீன் அப்படிங்கிற பேர் இருக்கு. ஜலாலுதீன்ங்கிறது நீங்க இங்கிலீஷ் எழுதுனீங்கன்னா JALALUDEEN. அதை படிக்கும் போது ஒரு ஒரு நியூ முஸ்லீம் அல்லது ஒரு நான் முஸ்லீம் படிச்சாங்கன்னா சலாலுடீன் அப்படின்னு படிப்பார், அல்லது சலாலுடீன் அல்ல ஜலாலுடீன் அப்படின்னு படிப்பாரு. அப்படி அப்போ ஒரு வார்த்தை ஜலாலுதீன் அப்படிங்கிற வார்த்தையை அந்த அந்த வார்த்தை தெரிஞ்சவங்களால தான் கரெக்டா படிக்க முடியும். நான் புதுசா படிக்கிறவங்க அந்த வார்த்தை தெரியாதவங்க சலாலுடீன் இல்ல ஜலாலுடீன் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க? படிப்பாங்க. அல்லது கொஞ்சம் கவனக்குறைவா அப்படி சொல்றேன்னு வச்சுக்கிறீங்களேன். எப்படி இருக்கும் அவருக்கு? ஒரு தடவை சொல்லுவார் என் பேர் ஜலாலுதீன். அதுக்காக அவங்க என்ன மைண்ட்ல அப்படியே ஏத்தி வச்சுக்கிருவாங்களா எல்லாரும்?
10ல் 11 அப்படிங்கிற அடிப்படையில் திரும்ப மறந்துட்டு அவங்க சலாலுடீன் இல்ல ஜலாலுடீன் அப்படின்னு சொல்லும்போது கோவம் வருமா வராதா? அப்ப என் பேரை நிறைய பேர் இது நிறைய நம்ம ஜலாலுதீன்ங்கிறது இல்லை, என்னுடைய பேருக்கு நான் ஃபீல் பண்ணியிருப்பேன், உங்களுடைய பேருக்கு நீ ஃபீல் பண்ணியிருப்பீங்க, 100 தடவை சொல்லியிருப்பீங்க, ஆனா மாத்தி சொல்லுவாங்க. வேணும்னே சொல்றது இல்லை, கவனக்குறைவா சொல்றது. இப்போ கோவமே வரும். அப்ப அல்லாவுடைய வார்த்தையை மட்டும் அலம்தர கைப பேல ரப்புக்கு பி அசாபில் பீல் அப்படின்னு ஓதுற மாதிரி இன்னைக்கு குரான் எத்தனை பேர் ஓதிட்டு இருக்காங்க. வாய்க்கு வந்ததுதான் தஜ்வீது, ஏன் வாய்க்கு வர்றதுதான் மஹ்ரஜ்னு சொல்லி. அப்ப அது இறைவனை திருப்திப்படுத்தக்கூடியதா, இறைவனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வாழ்வில் சூரா ஃபாத்திஹாவை எத்தனை முறை ஓதிருப்போம்? சரியான முறைப்படி சூரா ஃபாத்திஹா கூடிய தாத், கைன், ரா, சாத் இது எல்லாத்தையுமே சரியான முறைப்படி நம்ம ஓதிருப்போமா? வாழ்க்கை முழுக்க பல 1000 தடவைகள்னு சொல்லலாம் ஓதிருப்போம். அப்ப அதுக்காக கூட நம்ம கவலை எடுக்கலைன்னா என்னதான் நம்ம அக்கறை எடுத்திருக்கோம். சரிங்களா? இங்கிலீஷ்லயே மாஷா அல்லாஹ் சில எக்ஸாம்பிள் சொல்ல இது நம்மளுக்கு நல்லா ஈஸியா புரியும். ஓகேயா? ஐ சா ஹிம் அப்படின்னு சொல்லணும்ல. ஐ சா ஹிம் நான் அவனை பார்த்தேங்க. ஐ சா ஹிம்னு சொல்ல முடியுமா? ஐ சா ஹிம் அப்படின்னு சொன்னா அது வந்து கரெக்டான இங்கிலீஷா இருக்குமா? நான் அவனை பார்த்து ஐ சா ஹிம் புரிஞ்சுக்குவோம். ஓ ஐ சா ஹிம்னு சொல்ல வர்றான் போல. அப்ப சா சா தமிழ் எழுதிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ்ல எழுதுனீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா சொல்லும்போது கிட்டத்தட்ட அதனுடைய நெடில் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அந்த சொல்லக்கூடிய ஸ்லாங் அசென்ட் பாருங்க. சா ஐசா 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 இதுதான் அரபில சொல்லும்போது உயர்வு தாழ்வுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அரபிக்ல சாத் இருக்கு, சீன் இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணுக்கு நம்ம மாத்தி மாத்தி கோளாரா தான் படிச்சிருக்கோம். அப்போ ஐசாஹிம்னு சொல்றதுல ஐசாஹிம்னு சொன்னா இங்கிலீஷ் ஒழுங்கா படிக்காதவன் போல, பட்டிக்காடு போல, நாட்டுப்புறத்தான் போல, இங்கிலீஷ் ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல உட்காந்துட்டு வந்திருப்பான் போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அது குறைத்து மதிப்பிடுறது கிடையாது. நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா மக்கள் மனநிலையை வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் லா காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லாம லா காலேஜில் படிக்கிறேன். என்ன லா லா காலேஜா அப்படின்னு நம்ம சிரிக்க மாட்டோமா? அப்ப லா காலேஜ். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இருக்குது. நிறைய நம்ம இங்கிலீஷ்ல அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட் ராக்கெட்னு சொல்லும்போது ரா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம முயலுக்கு சொல்லும்போது ரேபிட்னு சொல்லுவோம். ரே ஆனா ராக்கெட் சொல்லும்போது ரா. அப்ப இங்கிலீஷ்லயே சொல்லும்போது அந்த ராங்கிற உச்சரிப்பை ரான்னு சொல்றோம், ரான்னு சொல்றோம். மாறுதா இல்லையா? ராக்கெட்டுக்கு சொல்லக்கூடிய ஸ்டைல் வேற, ரேபிட்க்கு சொல்லக்கூடிய ஸ்டைல் வேற. ஆனா எழுதும் போது ரெண்டையுமே நம்ம ரா போட்டு தான் எழுதுவோம். ஃபைன். அப்ப அந்த மாதிரி இருக்குது. தமிழ்லயுமே சொல்லலாம். வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தொழிலாளியை வந்து தொழிலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், தாய் பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாமே வரும். தவறா சொல்றவங்க எல்லாத்தையும் தவறா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட் வந்து அவருடைய டீச்சர்ட்ட வந்து லீவ் கேட்கிறாப்ல. எதுக்கு லீவ் கேட்கிறாப்ல? டாக்டர்கிட்ட போகணுங்கிறதுக்காக கேட்கிறாப்ல. எப்படி கேட்கிறாப்ல? ஐ எம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் டு டை. எப்படி கேட்கிறாப்ல? ஐ எம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் டு டை அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு சின்ன ஸ்லாங் தாங்க மாறுனுச்சு. ஐ எம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். டு டை அப்படின்னா சாக போறேன்னு அர்த்தம். டுடே அப்படின்னு சொல்றது டு டை, டே டை ஒரு சின்ன ஒரு என்னது மாற்றம் தான். அப்போ என்ன அரண்டு போயிட மாட்டார் டீச்சரு. அப்படிப்பட்ட என்ன ஆஸ்பத்திரிக்கிட்ட போனாலே செத்துருவாங்களா? சரிங்களா? இதுதான் வந்து இங்கிலீஷ்ல இப்படி யாரும் தப்பு பண்ணிருது இல்ல. பண்ணா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. என்ன எழுதியிருக்க படி அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் கோயிங் டு ஹாஸ்பிட்டல் டு டை அப்படின்னு அந்த பையன் படிச்சுட்டான ஒரு புது பையன் இருக்கக்கூடிய எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அல்லது எல்லாருமே அதை எவ்வளோ வந்து இதாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம குரானை ஓதிட்டு இருக்கோம். நம்ம குரானை வந்து ஒரு கரெக்டான தஜ்வீத் தெரிஞ்ச அரபு மொழி புரிஞ்சவங்களை உட்கார வச்சு கேட்க சொன்னா சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சில நேரங்களில் பாடம் கேட்கும் போது என்கிட்ட ஓதக்கூடிய நிறைய பேர் என்னென்ன தப்பு செய்கிறாங்களோ அந்த தப்புல என்னென்ன கருத்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு நான் பல தடவைகள் சொன்னது உண்டு. அதை பல பேர் சிந்திச்சது உண்டு, பல பேர் கவலைப்பட்டது உண்டு. அப்படிலாம் நடக்க தான் செய்யுது. பட் டுடேன்னு சொல்றதுக்கு டுடேன்னு சொன்னது எவ்வளவு தலைகீழ மாறிடுச்சு. இந்த மாதிரி குரான்ல நிறைய இருக்கு. ஹலக்க ஹலக்க படைத்தான், ஹலக்க சிறைச்சான், ஹலக்க அழிந்தான், அழித்தான், இப்படி நிறைய கல்பு பத்திலாம் நேற்று சொன்னாங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும். அர்த்தம் மாறுவது அப்போ கத்துக்க தானே செய்யணும். சரிங்களா? இப்படி நிறைய இருக்கு. டி ப்ரோக்ராம், அதே மாதிரி ப்ரோக்ராம், டி ப்ரோக்ராம், கரெக்ட், இன்கரெக்ட், ரிப்பேர், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க. அதுலயுமே வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது அர்த்தங்கள் மாறுது. அந்த மாதிரி எல்லா மொழியிலையுமே எழுத்துக்கள் உச்சரிப்பு மாறும்போது அர்த்தங்கள் மாறுது. அதனால நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா கொண்டு வர முடியும். செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது நம்ம அறிந்த பழமொழி. அந்த அடிப்படையில முயற்சி செஞ்சா வரும் இன்ஷா அல்லாஹ். பஸ்ஸையும் சாதுக்கு வித்தியாசம் இல்லாம நிறைய பேர் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. 28 எழுத்துக்கள் இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க தச்சு தெரியாதவங்க ஒரு 20 உச்சரிப்பு வச்சு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சீனுடைய உச்சரிப்பை சாது கொடுத்துருவாங்க. லாமுடைய உச்சரிப்பை தாதுக்கு தாக்கு கொடுத்துருவாங்க. இது மாதிரி நிறைய ஜாவுடைய உச்சரிப்பை தாலுக்கு கொடுத்துருவாங்க. தாவுடைய உச்சரிப்பை பாக்கு கொடுத்துருவாங்க. காஃபுடைய உச்சரிப்பை காஃபு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய
ஒன்று 2 in 1 மாதிரி நமக்கு நாமளே என்ன செஞ்சுக்கிறோம் பண்ணிக்கிறோம். தமிழுக்கு வேணா ஓகே, சின்ன லாக்கும் பெரிய லாக்கும் ஒரே உச்சரிப்பு தான். 2 சொல்லி நாக்கு 3 சொல்லி நாக்கு ஒரே உச்சரிப்பு தான். அது தமிழுக்கு ஓகேங்க. ஆனா அரபி அப்படி கிடையாது. 28க்கு 28 உச்சரிப்பு இருக்கு. தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அப்ப அறிஞர்களுடைய நிலை இருக்கு. அதாவது என் நிலைங்கிறது வந்து அவங்க உஸ்தாது சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொதுநிலை. அப்போ அறிஞர்கள் நிலைக்கு ஆகிறது என்பது உயர்நிலை. அடுத்து ஒரு நடுநிலையான ஒரு நிலைக்காவது நம்ம வரணும். பாமரர்களாக இருக்கக்கூடிய அதை ஓத தெரியாத நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அறிஞர் நிலைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம போகணும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில ஒரு சிறந்த முறையில ஒரு பயிற்றுவிப்பாக இன்ஷா அல்லாஹ் இத பார்க்க போறோம். டிபிஐ பயன்படுத்துவோம், ஆக்ஷன்ஸ் பயன்படுத்துவோம், ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த ரீதியில கொண்டு வருவோம். அடிக்கடி குர்ஆன்ல ஏற்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயிற்சி செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இந்த பிராக்டிஸ நம்ம இந்த கோர்ஸ நம்ம சிறப்பான முறையில படிச்சு முடிக்க போறோம். மறந்துவிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நம்ம ஆ ஒரு இத நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? அதைத் தொடர்ந்து நம்ம வந்து ஆ பி செஷன் அப்படிங்கிற மாரி வரும். ஏ, பி என்பதா நம்ம பிரிச்சிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் உடைய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்த்திருக்கோம். அதுல வந்து பி செஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க இப்ப பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நம்ம பார்த்த அதே விஷயம் தான். இந்த பாடங்கள் எப்படி இருக்குன்னா, ஏ, பி அதாவது 1A, 2A, 3A அப்படின்னு சொன்னா அதுல வந்து சட்டங்களா வரும். இப்ப 1Aல வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் குடுத்தோம். 2, 3லலாம் பார்த்தீங்கன்னா அலிஃப், பா, தா, மீம், பா அந்த மாரி ஆரம்பிச்சு எழுத்துகள், அப்புறம் அந்த மாரி மஹ்ரஜ்கள், சிஃபத்துகள் அந்த மாரி சட்டங்கள் படிப்போம். பி பாடங்கள் இருக்கு பார்த்தீங்களா? 1B, 2B, 3B இதுல வந்து சின்ன சின்ன சூறாக்கள், சின்ன சின்ன வார்த்தைகள அப்படியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்ப பார்ட் ஏங்கிறது பாடம், பார்ட் பிங்கிறது பயிற்சி. பார்ட் ஏங்கிறது லெசன், கன்டென்ட், பி அப்படிங்கிறது பிராக்டிஸ். சரிங்களா? ஆரம்பத்துல கொஞ்சம் என்ன நெறைய மாரி தெரியுதுன்னு ஃபீல் ஆகும். பட் வந்து நம்மளுக்கு போக போக ரொம்ப அது பிராக்டிஸ் ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில தான் நம்ம இத தெரிந்து கொள்ள, படித்துக் கொள்ள போகிறோம். ஓகே. அதே மாரி பார்ட் பில வந்து தஜ்வீத் குறிப்புகள் எல்லாம் நெறைய டிப்ஸ் சொல்லி தருவாங்க மாஷா அல்லாஹ். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பில வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு பக்கம் நம்ம ஒண்ணுமே தெரியாதவங்க கிடையாது. இப்ப நம்ம நேத்து தான் இஸ்லாத்த ஏத்து இன்னைக்கு தான் வந்திருக்கோங்கிற நிலைமையில இருக்கவங்க 99% இருக்க மாட்டோம். அதனால நம்மளுக்கு எல்லாருக்குமே சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். கடைசி ஒரு 5 சூரா, 10 சூரா, 15 சூரா, 20 சூரா தெரியும். குர்ஆன ஓரளவுக்கு தட்டு தடுமாறியோட ஓதக்கூடிய நிலைமையில இருப்போம். அதாவது பேசிக்க வச்சு சொல்றேன். நல்லா தெரிஞ்சவங்களும் இருப்போம். நல்லா தஜ்வீதா தெரியும் தெரிஞ்சவங்க இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சவங்களும் இருப்போம். இந்த கோர்ஸ தெரிஞ்சுக்கலாங்கிற ரீதியில வந்தவங்களும் நம்மள்ல சிலர் இருக்கலாம். நான் மினிமமா வச்சே சொல்றேன். மினிமமா உள்ளவங்களே கூட குர்ஆன தட்டு தடுமாறியாவது ஓதிறக்கூடியவங்களா தானே இருப்போம். அல்லது ஒரு ஒரு சில சூறாக்களாவது தெரிஞ்சவங்களா தான் இருப்போம். அந்த அடிப்படையில ஆரம்பத்திலேருந்து நம்ம வந்து என்ன செய்வோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவோட வார்த்தைய நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இங்க கத்துக்க போறது அஊது பில்லாஹி. இப்ப அஊது அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பு செய்வாங்க. அப்படிங்கிறதனுடைய உச்சரிப்பு. உது சரிங்களா? இத நீங்க எப்படி சொல்லணும்? நீங்க சொல்லி உங்கள்ட்ட இருந்து பயிற்சி கேட்கறதுக்கு நம்ம புதன்கிழமையும், சனிக்கிழமையும் வச்சிருக்கோம். அதுல இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லலாம். இப்போதைக்கு நான் சொல்றத நீங்க என்ன செய்ய போறீங்க? உள்வாங்கி கேட்டுட்டு இதே மாரி நம்மளும் சொல்லணும். நீங்க மைக் ஆன் பண்ணாம உங்களுக்குள்ளயே நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனா மைக் ஆன் பண்ணி சொல்ல முடியாது நீங்க. சரிங்களா? அப்ப அஊது அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அஊது அப்படிங்கிறதுல இந்த ஹம்ஸா, ஐன், ஸால பிராக்டிஸ் பண்ணணும். ஸால் இத என்ன தப்பு பண்ணுவாங்க? இந்த வார்த்தையில நெறைய பேர் தப்பு பண்ணிருவாங்க. தஜ்வீத் நல்லா படிச்சவங்க கூட கவனக்குறைவா தப்பு பண்ணிருவாங்க. அஊதுன்னு சொல்லிடுறாங்க. அஊதுனா உ 2மே ஹம்ஸா யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்டேக் நம்பர் 1. ஓகேங்களா? 2வது அவுதுன்னு சொல்லுவாங்க. நீட்ட மாட்டாங்க. மிஸ்டேக் நம்பர் 2. மேக்ஸிமம் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஸால தூன்னு சொல்லுவாங்க. அல்லது உருது ஸ்பீக்கிங் ஸூன்னு சொல்லுவாங்க. அவுஸு அப்படி சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா ஸா தனி லெட்டர். அல்லது அஊது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய தப்பு. ஏன்னா அது தால் எழுத்தை மாத்திட்ட பெரிய தப்பு. அப்ப இதுல 3 விதமான தவறுகள் செய்யப்படுது. எல்லா தவறையும் சரி பண்ணி அஊது அஊது பில்லாஹி பில்லாஹி பில்லாஹின்னு மென்மையா தான் சொல்லணும். பில்லாஹின்னு தடிப்பமா சொல்ல தேவையில்ல. அதே மாதிரி சாட்சி பில்லாஹி பில்லாஹின்னு சாட்சி சொல்லக்கூடாது. அது பேர் மஜ்ஹூல்னு சொல்லுவாங்க. பில்லாஹி இல்ல பில்லாஹி 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 கிடையாது. பில்லாஹி அஊது பில்லாஹி என்று சொல்லணும். அவுது பில்லாஹி மட்டும்தான் 1B. மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ன சொல்றது 2Bல தான் படிப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன குறிப்பு தெரிஞ்சுக்க போறோம்? நாம் ஓதக்கூடிய சூறாக்களில் உள்ள மகாரிஜ் உங்களுக்கு புதிதாக இருக்குமேயானால் அதனை ஆலிம்களின் ஆடியோவை MP3 ஒன்றுக்கு 10 தடவை மேல நீங்க கேட்டு பாருங்க. இப்ப நீங்க நல்ல முறையில ஒண்ணு படிச்சுட்டு வர்றீங்கல்ல, என்ன செய்யணும்? இந்த சிந்தனையோட ஆடியோ கேட்கணும். சரிங்களா? அது வந்து நல்லா ஸ்டைலா ஓதக்கூடிய காரிகள், ஸ்பீடா ஓதக்கூடிய காரிய சூஸ் பண்ணாதீங்க. ஐமன் சுவைத் அந்த மாதிரி ஸ்லோவா ஓதக்கூடிய காரியனுடைய ரிசைட்டேஷனை யூடியூப்லயோ அல்லது முக்ரி அப்படிங்கிற ஆப்லலாம் அது இருக்கும். MUQRI முக்ரி அப்படிங்கிற ஆப்பை தஜ்வீத் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. அதுல வந்து காரி ஐமன் சுவைத் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. சூரத்துல் ஃபாத்திஹா செலக்ட் பண்ணுங்க. அவங்க பொறுமையா ஒதுக்கி விடுங்க.
அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு அழகா ஓதி காட்டுவாங்க. அப்ப நீங்க இந்த அஊது பில்லாஹி எப்படி சொல்றாங்கன்னு நீங்க உள்வாங்கணும். இது வரைக்கும் கிராத்தா கேட்கணும், ஒரு ரசிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்திருக்கலாம். இனிமே என்ன உச்சரிப்பு, எப்படி உச்சரிக்கிறாங்க, எப்படி நீட்டுறாங்க, அதுதான் உங்களுடைய ஃபோக்கஸா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கு வந்துரும். அப்ப இந்த அஊது பில்லா 10 தடவை கேளுங்க. 11வது தடவை அதே மாதிரி சொல்ல போறீங்க. முடிஞ்சு போச்சு இன்ஷா அல்லாஹ். சிம்பிள். சரி, நமக்கு பிடித்த ஒரு காரின் ஆடியோவை தேர்வு செய்து அதை மீண்டும் மீண்டும் கேளுங்கங்கிறாங்க. நான் பிடிச்சவங்கிறத விட நான் ப்ரிஃபர் பண்றது, நீங்க ஸ்டைலான ஒரு கிராத்து கேட்குன்னு அடிப்படையில் கேட்டீங்கன்னா அந்த ஸ்டைல் நம்மளுக்கு உடனே வராது. அல்லது ஸ்டைல் வந்துரும், சரியான உச்சரிப்பு வராம போயிரும். அதனால உண்மையிலேயே இப்ப நம்மளுக்கு என்ன அட்வைசபிள், உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா ஐமன்ஸ் இதை சூஸ் பண்ணுங்க. அவங்களுடைய ரெசிடேஷன் ஸ்லோவா இருக்கும், பொறுமையா இருக்கும், பக்காவான உச்சரிப்பா இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது லிங்க், இது நீங்க பயன்படுத்தலாம். அல்லது நீங்க முக்ரி ஆப்ங்கிறது எல்லாருக்குமே ஈஸி. போன்ல நம்மளுக்கு iOS-க்கும் சரி, ஆண்ட்ராய்டுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, அல் முக்ரி அப்படிங்கிற ஆப்பை நீங்க போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. வார்த்தை பெருசா இருக்குன்னா 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி சிலபிள்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க படிக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. சரிங்களா? கம்ப்யூட்டர் 3 சிலபிள்ஸா அத சொல்லிக் குடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், பிரிச்சுக்கலாம். ஆரம்பத்துல சொல்றேன். ரொம்ப பேசிக்கா இருக்கீங்கன்னா அர்-ரஹ்மானிர் ரஹீம் அந்த மாரி நம்ம பிரிச்சு படிச்சாலும் தப்பு கிடையாது. குர்ஆன் ஓதும்போது அப்படி ஓதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அல் ஹம் து ரொம்ப புதுசா இருந்தா அல் அத இன்னும் பெர்ஃபெக்ட்டா சொல்லணும்ல. அல் அல் அத நல்லா சொல்லணும். அல் ஹம் ஹம் அல்ஹம்து அலம்து அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அல் ஹம்து அத கரெக்ட்டா சொல்லணும்ல. அப்ப அல் ஹம் து அல் ஹம் து அல் ஹம் து அல் ஹம் து அப்படின்னு சொல்லி நம்ம அது சேர்த்து பண்ணிக்கலாம். அலந்துல இப்போ 1A 1B மட்டும் உங்களுக்கு நான் முடிச்சிருக்கிறேன். சரிங்களா? இப்ப அடுத்ததாக உங்களுக்கு அடுத்தது ஆரம்பிக்கிறேன். 2A இதுல 2 எழுத்து பார்க்க போறோம். இதுல தான் ஸ்டார்ட் பண்றோம். தஜ்வீத் கோர்ஸையே ஸ்டார்ட் பண்றோம். மீம் ப நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அலிஃப் ப ச நம்ம படிக்க மாட்டோம். மஹ்ரஜ் ஆடுறது உதட்டுல இருந்து எழுத்துக்கள் வருது. அந்த உதடு எழுத்துக்களை முதல்ல படிப்போம். அப்புறம் நாக்கு எழுத்துக்கள், அப்புறம் தொண்டை எழுத்துக்கள் போவோம். நம்ம ஆல்ரெடி சொன்னதான் இது. சரிங்களா? எல்லா விஷயங்களையும் மஹ்ரஜ், சிஃபாத், கவாயித் படிக்க போறோம். உதாரணத்துக்கு இப்ப மீம் இங்கேருந்து வருது, ஷீன் இங்கேருந்து வருது. அந்த மாதிரி நம்ம அதனுடைய இடத்தையும் நம்ம காட்டுறோம். அந்த இடத்துலேருந்து நம்ம அதை படிக்க போறோம். சரிங்களா? மஹ்ரஜ், மஹாரிஜ்னு சொல்லுவாங்க. 5 மஹாரிஜ்கள் இருக்கு. அதாவது 5 உறுப்புகள்ல இருந்து எழுத்துக்கள் வெளியேறுது. உதட்டுல இருந்து, நாக்குல இருந்து, மூக்குல இருந்து, தொண்டையில இருந்து, வாயினுடைய எம்டி ஸ்பேஸ்ல இருந்து 5 இடத்துல இருந்து வருது. முதல் மஹ்ரஜ் உதடு, லிப்ஸ், 2 உதடுகள் ஷஃபத்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மூக்கு, ஹைஷூம்னு சொல்லுவாங்க. மூக்குல இருந்து குன்னா வருது. குன்னா சவுண்ட்லாம் மூக்குல இருந்து தான் வருது. அப்ப அது 2வது மஹ்ரஜ். அங்கிருந்து வெளியேறுது. உதட்டுல இருந்து வெளியேறுது எழுத்துக்கள், மூக்குல இருந்து வெளியேறுது எழுத்துக்கள், நாக்குல இருந்து பெரும்பான்மையான உம்முல் மஹாரிஜ்னு சொல்லுவாங்க. மஹரஜுகளுக்கெல்லாம் இதுதான். ஏன்னா 18 எழுத்துக்கள் நாக்குல இருந்து தான் வருது. அப்போ 28ல 18 நாக்குல இருந்து தான் வருது. அப்ப நாக்குங்கிறது தேர்டு எழுத்தை வெளியேற்றக்கூடிய உறுப்பு. 4வது மேல் முரசு. மேல் முரசுங்கிறது அதாவது மேல் முரசுல ஒரு பட்டு வரனால சொன்னா அது வாய்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாய், வெற்றிடம், எம்டி ஸ்பேஸ், அப்புறம் தொண்டை. 5th மஹ்ரஜ் தொண்டை. இந்த மேல் முரசுங்கிறது பெரும்பாலும் ஜவுஃப்னு சொல்லுவாங்க, வாய்ன்னு சொல்லுவாங்க. நான் வாய்ங்கிறது தொட்டு உணர முடியாது, அதனால மேல் முரசுன்னு சொல்றாங்க. மூக்கு தொட்டு உணர முடியுது, உதர முடியுது, நாக்க முடியுது, தொண்டை முடியுது. வாய்னா என்னங்க? உதர தொட்டா அது உதடு, பல்ல தொட்டா அது பல்லு. அப்ப வாய்னா அதை உணர முடியாது, அதுக்காக மேல் முரசுன்னு சொல்றாங்க. பட் அது எம்டி ஸ்பேஸ் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மவுத். சரி, ஓகே. இப்ப எந்த ஒரு எழுத்தையுமே நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு சுக்கூன் வச்சாதான் அதை ப்ராப்பரா சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மீம் படிக்க போறீங்க. மீம் அப்படிங்கிறது அது லெட்டருடைய நேம். நேம் ஆஃப் த லெட்டர் இஸ் தட் மீம். அந்த மீமை பிராக்டிஸ் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு மீம் சவுண்ட் அதுல சுக்குன் வைக்கணும். சுக்குன் வச்சுட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் நம்மளுக்கு வேணும். அதனால என்ன பண்றோம், அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். அப்ப அம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிப்போம், ஸ்டிக் மாதிரி. ஓகேங்களா? அப்ப அந்த வச்சு மீமை படிக்கிறோம். அம் 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 அஅன்தர்தஹும் அம் லம் வருதுல. லம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது அந்த மீமுடைய மஹ்ரஜ் வந்துருது. ஓகே. அதை ஹரக்கத்தோட சொல்றதா இருந்தா ம மி மு. சரிங்களா? ஒரு எழுத்தையும் பேசிக்ல இருந்து, சில நேரத்து கேட்டாங்க ஒண்ணுமே தெரியாம பேசிக்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு இது பயன்படுமா? ஆமா, பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படி பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு, சரிங்களா, ஃபிளைட் என்ன சொல்றது, அப்படியே லேண்டிங்ல இருந்து ஸ்லோவா போய் ஃபாஸ்டா ஓடி டேக் ஆஃப் பண்ற மாதிரி
அலீஃப் பா தா அதுமே ஐ மீன் லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஹரக்கத்தை சொல்லி கொடுத்து சிஃபாத்தை சொல்லி கொடுத்து ரூல்ஸ்னு சொல்லிட்டு அட் த எண்ட்ல நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிருவோம் இன்ஷால்லா. அடுத்து லேர்ன் பண்ணிடுவோம். அடுத்த நாட்டில் போய் லேர்ன் பண்ற மாதிரி உங்களை அடுத்த கட்டத்தில் போய் அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, நீங்க ஓத கத்துக்கிட்டீங்கிற அடுத்த கண்ட்ரில அடுத்த லெவல்ல உங்களை இன்ஷால்லா லேர்ன் பண்ணிடுவோம். பட் நீங்க என்ன செய்யணும், கரெக்டா சீட் பெல்ட் போட்டுட்டு கவனமா வந்து உட்கார்ந்து இருக்கணும். ப்ராக்டிஸோடு நீங்க உட்கார்ந்து இருக்கணும் இன்ஷால்லா. ம மீ மூ ம மீ மூ சொல்லுங்க சரிங்களா. அவங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. ம மீ மூ ம மீ மூ ம மீ மூ அப்படின்னு பட்டும் படாம சொல்லக்கூடாது. ம மீ மூ நல்லா சொல்லணும். ஓகே. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது போயமா ப்ராக்டிஸ் பண்றோம். அந்த போயமா ப்ராக்டிஸ் பண்றதுனால என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபத்ஹா வைக்க போறோம். அப்பதான் நம்ம வந்து போயம் சொல்றதுக்கு நம்மளுக்கு பொருத்தமா இருக்கும். அதனால மீம் ஃபத்ஹா ம ஓகேங்களா. ப வ ஃப ஒரு போயம் சொல்றதுக்கு ஒரு 4 எழுத்தாவது வேணும் சரிங்களா. ஒரு ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு ஒரு 4 பசங்களாவது வேணும்ல. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி காட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு 4 லெட்டர் எடுத்துக்கிறோம் ஒரு வரியாவது சொல்றதுக்கு. அப்போ ம ப வ ஃப அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஒரு கல்ல 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி உச்சரிப்பையும் சொல்லிடுறோம், அதை ஹரக்கத்தோடையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா. அதுதான் சொல்லுவாங்க. அதாவது பழைய முறைப்படி சொல்றது அந்த உருது பாஷையில இது என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஃபார்சி இதுலயும் இது சொல்றது. ஆமா உருதுல சொல்றது மீம், அதாவது மீம் மீம் ஜபர் மா மீம் பேஷ் மூ மீம் ஜேர் மீ அப்படிங்கிறது. இந்த ஜேரு ஜபர் பேஷ் அப்படிங்கிறது வந்து உருதுல உள்ள வார்த்தை. அரபில வந்து ஃபத்ஹா தம்ம கெசரம் ஓகேங்களா. அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டைரக்டா மீம் மேல ஃபத்ஹா போட்டு வந்து ம மு மீ. இங்கிலீஷ்ல தான் AEIOU 5 விதமான வேர்வல்ஸ் இருக்குது. தமிழ்ல அ இ உ ஏ ஓ ஐ ஔ எல்லாமே இருக்குது சரிங்களா. அரபியை பொறுத்த வரைக்கும் 3 தான், ம மீ மூ. அது நீட்னா ம மீ மூ. அதுக்கப்புறம் மை மட்டும் இருக்குது ஓகேங்களா. அதுவும் வந்து அடுத்த எழுத்தோட சேர்ந்து தான். ஒரு எழுத்தா வரும்போது ஒரே வவல் மட்டும்தான் சரிங்களா. ஏஇ யூ மாதிரி ஓவும் ஐயும் கிடையாது இங்கிலீஷ்ல அரபிக்ல. சரி ஓகே. இந்த போயம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாவும் பாவும் வாவும் ஃபாவும் லிப்ஸ்ல இருந்து வருதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இதுல வந்துடுது. ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த எழுத்துக்கள் ஈஸியா வந்துடும், சரளமா வந்துடும். குரான் ஓதும் போது மீம் வருது, பா வருது, வா வருது, ஃபா வருது, ஜீம் வருது, ஷீன் வருது, காஃப் வருது, சுவாத் வருது, இப்படி மாறி மாறி எல்லா லெட்டரும் வரதானே செய்யுது. டக்கு டக்கு நாவுக்கு வரணும்ல, அதனோட உச்சரிப்போடு வரணும்ல. அப்படி நம்மளுக்கு கரெக்டா வரணும், சரளமா வரணும். அந்த போயமை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த போயம்ல எல்லா லெட்டரும் நம்ம கரெக்டா சொல்லும் போது இந்த லெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு குரான்ல வரும்போது நம்மளுக்கு சரளமா வருங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. வந்து சயின்டிஃபிக்கலி இந்த மாதிரி போயத்தோட படிக்கும் போது அது நம்ம குரான் ஓதும் போது அது நம்மளுக்கு ஈஸியா வருங்கிறதும் ப்ரூவ்டு தான், அது உண்மைதான். அதனால இது எல்கேஜி யூகேஜி பிரைமரி கிண்டர் கார்டனுக்கான ஒரு மெத்தடாலஜி. நம்ம பெரிய ஆளு நம்ம பெரிய ப்ரொஃபஷனலா இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம கிட்ட தஜ்வீத் நல்லா கை கொடுக்கணும். நம்ம குரான் ஓதுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம், கொஞ்சம் தட்டு தடுமாறி ஓதுறோம், உச்சரிப்பு சரியில்லாம ஓதுறோம், இல்லை உச்சரிப்பு வருது ஸ்பீடா வரலன்னா போயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை மட்டும் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே போவோம். ஒரு ஃபிங்கரை ஒரு நாளைக்கு ஆட் பண்ணிக்குவோம். ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ் சொல்லுங்க. ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ் இப்படி சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து back to a beautiful poem with Fatha which we have been doing. Ma ba wa fa are from the lips. ஓகே. ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ். அதுக்கப்புறம் டங் ஹஸ் மெனி 12 ஃப்ரம் த டிப்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். அப்போ இதை வந்து லிப்ஸ் மாதிரி நம்ம காட்டுறோம். உதடு எப்படி இப்படி நிக்குது, அந்த மாதிரி 4 ஃபிங்கர்ஸை நம்ம உதடு மாதிரி வச்சுக்கிறோம். அதை தொட்டு தொட்டு சொல்லுங்க சரிங்களா. ஃபிங்கர்ஸை தொட்டு தொட்டு நம்ம சொல்ல போறோம். அப்ப ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ் சரிங்களா. நாளை மறுமையில கியாமத்துல வந்து உயிர் கொடுத்து எழுப்பப்படும் பொழுது அந்த விரல் நுனிகள் இருந்து அல்லாஹ் ஒண்ணு சேர்க்கிறான் சரிங்களா. இதாம பல காதிரின் அல நுசவிய பனானா என்ற அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல. அந்த அடிப்படையில விரல் நுனிகள் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செய்கிற தஸ்பீஹுகளுக்கு அது ஆதாரமாக சாட்சியாக வரும். அது மாதிரி குரானை நான் கத்துக்கொள்வதுக்கு விரல் நுனியை நான் பயன்படுத்தினுங்கிறது இன்ஷா அல்லாஹ் இதையும் நம்மளுக்கு ஆதாரமாக கொண்டு வருவான். அல்லாஹ்ட்ட ஆதரவு வைப்போம். ம ப வ ஃப ஆ ஃப்ரம் த லிப்ஸ் ஓகேங்களா. உதட்டின் வழியே 4 எழுத்து. ம ப வ ஃப உதட்டிலிருந்து 4 எழுத்து. ஓகே. இதை நம்ம தமிழ்ல கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஃப்ளோ ஒரே ஸ்டைல்ல இது அர்த்தத்துக்காக அப்படி சொல்லியிருக்கோம். நீங்க ப்ராக்டிஸ் பண்றது இங்கிலீஷ்லயே சொல்லுங்க. உதட்டின் வழியே ம ப வ ஃப. ஓகே. அதாவது மம்மி பாபா வித் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. மீம் பா வாஃபாங்களுடைய ஸ்பெல்லிங்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மம்மி பாபா வித் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரி, மாபா வாஃபுங்கிறதெல்லாம் உதட்டிலேருந்து வருது. எக்ஸாக்ட்லி எங்கேருந்து வருதுங்கிற லெட்டர் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ மீம் அப்படிங்கிறது எப்படி சொல்றோம், 2 உதட்டை இணைத்து மூக்கு வழியாகவும் சத்தத்தை வெளிப்படுத்துறோம். ம ம மூக்க முடுங்க. ம ம அடைக்குது, பாதி சவுண்டு தான் கேட்குது. அப்ப மூக்குல இருந்து மீதி சவுண்டு கேட்குது ஓகேங்களா. நாக்கு
அதான் உதட்டுல இருந்து 50% வரும், மூக்குல இருந்து மீதி 50% வரும். ஓகேங்களா? ம, ம, மீ, மூ, எல்லாமே மூக்கு, உதடுகள் 2 சேர்ந்தா வருது. அதே மாதிரி தான் ப, 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 இது மூக்கு கிடையாது. ப, 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 மூக்கு அடைச்சாலும் பாருங்க, ப சொல்லும்போது எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ப, 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 ஆனா ம, 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 மூக்கு அடைச்சா டிஃபரன்ஸ் வருது, டிஸ்டர்ப் வருது. அப்ப ப உதட்டுல இருந்து மட்டும்தான் வருது. ப. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, இந்த 2வது லெசன்ல மாஷா அல்லாஹ் நம்ம 2 லெட்டர்ஸ் கத்துக்கிட்டோம். அடுத்த லெட்டர் வந்து வாவ். வாவ். ம, ப படிச்சோம்ல. அடுத்து வாவ். வாவ். உதடுகள் ஒட்டாம ஆனா உதட்டுல இருந்து தான் வருது. சரிங்களா? வாவ், 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 வ ஃபத்ஹா வச்சா வ. உதடுகள் இப்படி இருக்கணும். வாவ் அப்படி சொல்லக்கூடாது. மேல் பல் கீழ் உதட்டுல பட்டு வாவ். வல் அஸ்ர் வல் இய்யாக நஅபுது வ அப்படி சொல்லக்கூடாது. வ வல் அஸ்ர் வல் அஸ்ர் வ. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சில நேரங்கள்ல சொல்லும்போது என்ன தவறுகள் ஏற்படுங்கிறதை நான் பிராக்டிகலா சொல்லுவேன். அந்த தவறு செஞ்சிடக்கூடாது நீங்க. அந்த தவறு உங்களுக்குள்ள வருதா நீங்க திங்க் பண்ணணும். நீங்க உடனே திங்க் பண்ணணும். நான் வா சொல்றேனா, வா சொல்றேனா? அப்ப நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். வல் அஸ்ர் சொல்றீங்களா, வல் அஸ்ர் சொல்றீங்களா? கவனக்குறைவா சொன்னீங்கன்னா பல்லு உதட்டுல பட்டுரும். ஃபக்கு தான் படணும். ஃபக்கு தான் பல்லு உதட்டுல படணும். ஃப, ஃப. ஆனா வாவுக்கு சில பேருக்கு பட்டுரும். வ, வண்ட். வ, வ இல்ல. வ, வ, வல். அது மாதிரி இது ஃப, ஃப, ஃபல் யாபுது. ஃப, ஃப, ஃப. சரிங்களா? ஃப, ஃப, ஃபா, ஃபா அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? ஃபா இல்ல. சோப் ஃபேர் இருக்கு பாத்தீங்களா? ஃபா, ஃபா இல்ல. இது வந்து ஃபேன் மாதிரி. ஃபேன் சொல்ற மாதிரி சொல்லணுமே தவிர ஃபா அப்படி சொல்லக்கூடாது. ஃபாக் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. சரி, ஓகே. ம, ப, வ, ஃப. ஆர் ஃப்ரம் த லிப்ஸ் நம்ம படிச்சிட்டோம். வாவ நீங்க சுகுன்னு சொல்றது வந்து அவ். வாவ் சொல்லும்போது எப்படி உதடுகள் வட்டம் அடிச்சாம அவ், 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 அவ் கொஞ்சம் அவ், அவ். ஓகேங்களா? அவ் அப்படின்னு சொல்லணும். பெரிய கஷ்டம் கிடையாது. சரிங்களா? வ, வி, உ ஹரக்கத்தோட சொல்லும்போது வ, வி, உ. அதே ஃபத்தத்தைன் கசரத்தைன் தம்மத்தைன் 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வன், வின், உன், அவ். இப்போ ரொம்ப புதுசா ஒருவேளை சிலர் இப்ப நீங்க வந்திருக்கீங்க, நான் பேசிக்ல இருந்து படிக்கணும் வந்திருக்கீங்க. உஸ்தாத் நீங்க டக்கு டக்குன்னு வாங்குறீங்க, இது வீங்குறீங்க, இது ஊங்குறீங்க, இது ஒன்னுங்கிறீங்க, இது வின்ங்கிறீங்க, உன்னுங்கிறீங்க, எனக்கு புரியல. இதை பத்தி கொஞ்சம் பொறுமையா சொல்லலாமேனா சொல்லுவோம். பின்னாடி இதெல்லாம் ஒரு லெசன்ல வரதான் போகுது. ஃபத்ஹானா என்ன, அதுக்கு ஒரு தனி லெசன். கஸ்ராக்கு தனி லெசன். தம்மாக்கு தனி லெசன். இதெல்லாம் தனி லெசன் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஆரம்பத்துல இந்த வாவை எல்லா ரீதியிலையும் பயன்படுத்துறோம். அது தெரிஞ்சவங்க பயன்படுத்திக்கிறீங்க, இல்ல புதுசா இருக்கிறவங்க உள்வாங்கிக்கிறீங்க. பின்னாடி இதை நீங்க பயன்படுத்துவீங்க. ஓகேங்களா? அவு எக்ஸாம்பிள் அவு ஹ. குரான்ல இருந்தே அவு, அவு ஹ, அவு ஹைன அவு. ஓகேங்களா? வ வஸ்வாஸ், வ வஸ்வாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில். வாசில் இல்ல, வஸ்வாசில் ஹன்னாஸ். அதே மாதிரி வி யுவஸ் விசு, யுவஸ் விசு. மாஷால்லா எவ்வளவு வாவ் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஊக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? ஹைட் ஆயிடுச்சு. உஜூஹுன், உஜூஹுன், உஜூஹு யௌமஇذின் நாதிரா. உஜூஹி, உஜூஹி. அல்ஹம்துலில்லாஹ். முடிஞ்சா? வாவும் ஃபாவும் பிராக்டிஸ் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம 4மே படிச்சிட்டோம். ம, ப, வ, ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ். சொல்லுங்க. ம, ப, வ, ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ். ம, ப, வ, ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ் என்ற ரீதியில நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து போக போறோம். டங் ஹேஸ் மெனி 12 ஃப்ரம் த டிப். டங்ஸுக்கு நிறைய லெட்டர்ஸ் இருக்கு, டங்குக்கு நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. நாக்குல இருந்து 18 இருக்கு. 12 ஃப்ரம் த டிப். அதுல 12 எழுத்துகள் டிப் ஆஃப் தி டங்ல நுனி நாக்குல இருந்து வருது. ஓகேங்களா? உருதுல கூட இந்த போயம் சொல்லுவாங்க. சார் ஹே ஹோண்டோ சே மா பா வா ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஜபான் சே ஹே பாரா அப்படின்னு சொல்லி இந்த இதை சொல்லுவாங்க. நம்ம ஒரே ரீதியில பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப மனனம் செய்வோம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த போயத்தை நம்ம என்ன பாபா பிளாக் ஷிப் போயத்தை வந்து சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணிருக்கலாம். ஜானி ஜானி எஸ் பாப்பா நம்ம மனப்பாடம் பண்ணிருக்கலாம். ஏபிசிடிக்கு நம்ம பண்ணிருப்போம்ல. ABCDEFGHIJKLMNOP LMNOP QRSTUVWXYZ. இப்படி நம்ம ஏபிசிடி மட்டுமே சொல்லுவோம். இங்க வந்து வெறும் அலிஃப் பாத்தா மட்டும் நம்ம சொல்லல. அது எங்கேருந்து வருது, உதட்டுல இருந்து வருதா, நாக்குல இருந்து வருதா, நுனி நாக்குல இருந்து வருதா, அந்த இன்ஃபர்மேஷன் பயோடேட்டாவோட நம்ம சொல்றோம். அப்போ எல்லா போயத்தை விட இது ரொம்ப எஃபெக்டிவானது, மீனிங்ஃபுல்லானது, நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் தரக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது த, த, வோ. த, த, வோ. இந்த 3 எழுத்தும் ஒரே இடத்துல இருந்தா வருது. அதனால ஒரே விரல்ல வச்சாச்சு. ஒரு எழுத்தும் சொல்லும்போது அந்த இடத்துல நீங்க டச் பண்ணுங்க. ச எல்லாம் நுனி நாக்கு நுனி பல்ல.
நுனி நாக்க மேல் பல்லுல நுனியில வைங்க. ஒன்னு பிராக்டிஸ் தர்றேன். அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பாருங்க. அப்படின்னு சொல்லும் போது நுனி நாக்க மேல் பல்லுல வைங்க. நுனி நாக்க மேல் பல்லுல வைங்க. லைட்டா தான், நல்லா வெளியே தள்ளி கிடையாது. நீங்க எஸ் சா இருக்கு பாத்தீங்களா, சான்னு சொன்னீங்கன்னா அந்த கீழே படும். சொல்லி பாருங்க. ச இன்சான் சௌஃப கீழே படும். இந்த கீழே சான்னு சொல்றது நீங்க இங்க வச்சு சான்னு சொன்னீங்கன்னா டேன் தான் வரும். கீழே இங்க வச்சு சான்னு சொல்றது நீங்க இங்க வச்சு சொன்னீங்கன்னா டேன் தான் வரும். சான்னு வராது. நாக்க வைக்கிற இடத்த வச்சுதான் சத்தம் வரும். இங்க இருந்தா மெயின். ஓகே, அப்ப நாக்க நீங்க கீழ் பல்லுல வச்சீங்கன்னா சன் சொல்ற மாதிரி, சௌஃப சொல்ற மாதிரி கீழே வச்சீங்கன்னா அந்த சாவை நீங்க மேல வச்சு சொல்லுங்க. நினைச்சாலும் நீங்க சான்னு சொல்ல முடியாது. نفاثات ومن شر النفاثات في العقد. ஓகே, இதுதான் ரொம்ப சிம்பிளா நீங்க வச்சு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சுக்குன் வைக்கும்போது என்ன சொல்லக்கூடாது, இது எல்லாரும் எப்படி ஓட்டிட்டு போயிருவாங்க, சீன் சவுண்ட் வச்சு ஓட்டிட்டு போயிருவாங்க. சொல்லுவாங்க. இல்ல, அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரிங்களா? அப்போ சான்னு சொல்லிடாதீங்க. இங்கிலீஷ்ல உள்ள சா மாதிரி தமிழ் உள்ள சா இல்ல, இது இது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எந்த லாங்குவேஜ்லயுமே இதை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. சும்மா இங்கிலீஷ்ல போடுவாங்க, TH போட்டு போடுவாங்க, அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? أثخنتموهم ஓகே, நல்ல எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அஸ்மரன்னு சொல்லிடுவோம் நம்ம கவனம் இல்லாம. அஸ்மர இல்ல, சவுண்டே வரக்கூடாது. ஓகேங்களா? கௌசர், இன்னா அஅதைனாகல் கௌசர். கௌசர்னு தான் எல்லாம் சொல்றோம். பேர் வச்சிருப்போம் சிலருக்கு, பெண்களுக்கு கூட வைப்பாங்க கௌசர். அது சொல்லலாம், பேருங்கிற அடிப்படையில் நீங்க சொன்னா தப்பு இல்ல. ஓகேங்களா? ஆனா அதையுமே கரெக்டா தான் சொல்லணும். கௌசர் இல்ல, கௌசர் கசீரா. اذكروا الله ذكرا كثيرا. கசீரான்னு சொல்றோம். ஜிக்ரன் கசீரான்னு சொல்லுவோம். திக்ரன் கசீரான்னு சொல்லுவோம். எல்லாம் தப்பு. கசீரா. அதே மாதிரி தம்மாக்கு ثم لتسألن ثم كلا سيعلمون ثم كلا سيعلمون ஓகேங்களா? தும்மன்னு சொல்லக்கூடாது, சும்மன்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல சொல்லணும்ல, சும்மா இரு, சும்மா வந்தேன், அந்த சும்மா இல்லை, இது சும்ம. ஓகேங்களா? பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு லெசன்ல நம்ம பார்த்தா போதும். அப்ப இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டது பாத்தீங்கன்னாங்க, வெறும் 5 லெட்டர் தான் படிச்சிருக்கிறோம். ம, ப, வ, ஃப, ஆஃப் ஃப்ரம் த லிப்ஸ், இது மட்டும்தான் நம்ம 4 லெசன்ஸ்ல பார்த்திருக்கோம். மாஷா அல்லாஹ். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். ஆனா 1 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருவோம். அப்படியே நம்மளுக்கு சிறுக வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். ஜஸ்ட் உங்களுக்கு பி ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஃபார் த பிராக்டிஸ். நம்மளுக்கு வந்து குவிஸஸும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்மளுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கு. உங்களுக்கு நான் குவிஸ் ஷேர் பண்றேன் இப்போதைக்கு. இப்போ உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க டைப்பிங்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லது வாய்ஸ்க்கான வாய்ப்பு இருந்தா அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க படிச்சதை வச்சு. சரிங்களா? தஜ்வீதின் விதிகள். தஜ்வீதின் விதிகள் என்பது குர்ஆனின் ஒரு பக்கத்துல ஒரு முறை வருதா, குர்ஆனின் 3 பக்கங்கள் ஒரு முறை வருதா, குர்ஆனின் ஒவ்வொரு வரியிலும் இருக்கா, இல்ல எல்லாமே கரெக்டா? எது கரெக்டான ஆன்சர்?
ABCD. ஐ திங்க் மைக் ஆன் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தா பெட்டர். ஆக்சஸ் கொடுங்க. ஒன்லி நீங்க ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ABCD. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. குர்ஆனில் ஒவ்வொரு வரியிலும் உள்ளது. சி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்க. சி குர்ஆனில் ஒவ்வொரு வரியிலும். மாஷா அல்லாஹ், வெரி குட். இதுதான் சரியான பதில். ஓகே, அடுத்தது கடகடன்னு பார்த்துடலாம். தஜ்வீத் என்பது பொருள் என்ன? ABCD. குர்ஆனை சிறந்த குரலில் ஓத மட்டும் ஓத வேண்டும் என்பதா? மஹ்ரஜை மட்டும் கவனித்துக் கொண்டு குரலில் குர்ஆனை ஓத வேண்டும் என்பதா? சிஃபத்தை மட்டும் கவனித்து ஓதுறதா? மஹாரிஜ் சிஃபத் ஓதுறதுக்கான விதிகள் எல்லாத்தையும் கவனிச்சு ஓதுறதா? ABCD. யார் வேணா சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி என்னது? டி. டி. வெரி குட். ஃபோர்த் ஒன். ஓ, எல்லாத்தையும் கவனிச்சு மஹ்ரஜ் சிஃபத் ஓதுறதுக்கான விதிகள் எல்லாத்தையும் பேணி ஓதுறது தான். ஓகே, குர்ஆனை ஓதுறதுக்கு சரியான வழி எது? என் சொந்த வழியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த வழியா? முறையற்ற கற்றல். சி தானே கேட்டுட்டு இருக்கோம். தேர்ட் கொஸ்டின் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று வழிபடி ஓதுறதுதான். நம்ம ஓதுற முறை கிடையாது. நாம் ஏன் குர்ஆனை தவறுதலாக ஓதுகிறோம்? முறையற்ற கற்றல். நாம் ஹாஃபிஸ் இல்லை, நாம் ஆலிம் இல்லை. முறையற்ற கற்றல். வெரி குட். ஹாஃபிஸ் இல்லைங்கிறதோ ஆலிம் இல்லைங்கிறதோ கிடையாது. ஆனா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. ஆனா நான் முறையா கத்துக்கலங்கிறது தான் அதுக்கான சரியான காரணம். வெரி குட். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, குர்ஆனை இனிமையாக தொனில் ஓதாதவர் என்ன சொன்னாங்க? வெகுமதி அளிக்கப்பட அவருக்கு நன்மை கிடையாதுன்னாங்களா? நல்ல வாசிப்பாளர் இல்லைன்றாங்களா? நம்மை சேர்ந்தவர் இல்லைன்றாங்களா? நம்மை சார்ந்தவர். நம்மை சார்ந்தவர் அல்லன்றாங்க. மாஷா அல்லாஹ், வெரி குட். ஓகே, அடுத்தது இத சொல்லுங்க. மஹாரிஜ் என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுது? மஹாரிஜ் என்ன? குர்ஆனை ஓதுதலா? எழுத்தின் ஒளி வெளியாகும் இடமா? எழுத்துக்களின் பண்புகளா? எழுத்துக்களின் வெளிவரும் இடம். எழுத்து வெளியாகும் இடம். எப்பவுமே ஆப்ஷன் சொன்னீங்கன்னா எல்லாரும் பார்வை இங்க வந்துடும். பி எழுத்து வெளியாகும் இடம்னா எல்லார் மைண்டும் இங்க வந்துடும். வெரி குட். ஓகே ஓகே. மீம் மற்றும் பா மஹரஜ், அதனுடைய மஹரஜ் என்ன? பற்களா, நுனி, நாக்கு நுனியா, தொண்டையா, உதடுகளா? உதடுகள். வெரி குட். டி உதடுகள். உதடுகளில் இருந்து வரும் 4 எழுத்துக்கள் என்ன? ABC. பி. வெரி குட். ஓகே, அங்க யாரும் பேசக்கூடாது, சரிங்களா? ஒரு எழுத்தின் மஹாரிஜ் அறிய நாம் என்ன செய்யணும்? அவ்வெழுத்தின் பெயரை உச்சரிக்கணுமா? அதன் மீது தன்வீன் வைக்கணுமா? அல்லது அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்ஸா வச்சு சுக்குன் வைக்கணுமா? எழுத்துடன் ஹம்ஸா வச்சு நம்ம அந்த மாதிரி படிக்கிறது. சரி, 5 முக்கிய மஹரஜ் யாவை? 5 மஹரஜ் சொல்ல. உதடுகள், மூக்கு, வாய், நாக்கு நுழைய, பற்கள், நாக்கு, உதடுகள். மாஷா அல்லாஹ், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, இப்ப 3வதுல இருந்து கேள்வி. எழுத்துக்களில் எது உதடுகளால் உச்சரிக்கப்படவில்லை? மீம்பா, மீம் ஃபாவா, தாராவா, வாவ் பாவா? பி தா ரா. இதுதான் உதடுகளால் உச்சரிக்கப்படும். மற்றதெல்லாம் உதடுகளால் தான் உச்சரிக்கப்படுது. ஓகே, 2வது வாவ் எப்படி உச்சரிக்கப்படும்? 2 உதடுகள் இறுக்கமாக மூடப்பட்டா, நாக்கின் நுனி மூலமாகவா, நாக்கின் நுனி உதடு தொட்டா, 2 உதடுகள் குவிந்து இருக்கிறது இல்லையா? 2 உதடுகளும் குவிந்து வட்டமாக இருக்கிற அடிப்பில் தான் வாவ் உச்சரிக்கப்படும். வெரி குட். சரி, ஃபாவை உச்சரிக்கும் போது கீழ் உதட்டை எங்கு வைக்க வேண்டும்? கீழ் பற்கள் விளிம்புகளில் இருந்தா, உள் பற்களின் விளிம்புகளில் இருந்தா, வலது பக்கத்தின் உள்ள பற்களா, மேல் பற்களின் விளிம்புகளில் இருந்தா? மேல் பக்கத்தினுடைய விளிம்பில் இருந்து, சரிங்களா? Tip of the upper teeth. சரி, ம ப வ ஃப இருக்கு பாத்தீங்களா? இந்த எவ்வளத்தை உச்சரிக்கும் போது பல் உதட்டை தொடும்? வெரி குட். ஃப உச்சரிக்கும் போதுதான். வெரி குட்.
ஓகே, மத்த எதுக்குமே பல்லு வந்து உதட்ட தொடாது. சரி, வாவை உச்சரிக்கும் போது பலருக்கு ஏற்படும் பொதுவான தவறு என்ன? 2 உதடுகளும் முழுவதுமா திறக்கிறதா, ஆங்கிலத்தில் வி மாதிரி சொல்றதா, 2 உதடுகளுக்கும் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும். வி மாதிரி ஆப்ஷன் வி சொல்றது. மாதிரி சொல்றது. சொல்லிடுறது. ஆப்ஷன் வெரி பி. குட். வி மாதிரி உதட்டை தொட்டு வி மாதிரி சொல்றது. இதுதான் ஏற்படக்கூடிய பொது பிழை. ஓகே, 4வது கடைசி குவிஸ். வாவ் மற்றும் ஃபாவுடைய மகரஜ் என்ன? உதடு. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி உதடுகள். டி உதடு. மாஷாஅல்லாஹ். ஓகே, சாவை உச்சரிக்க நாக்கின் நுனியை தொட வேண்டிய இடம் எது? மேல் கீழ் பற்களா, பற்கள். ஆப்ஷன் பற்களின் முன்பக்கமா, மேல் பற்களா, வலது பக்கலா? ஏ உஸ்தாதா? மேல் பற்கள். மேற்பல்ல தான் நம்ம நாக்க வச்சு டச் பண்றோம். மாஷா அல்லாஹ். சாவை chat enable பண்ணிட்டோம். chatல கூட ரிப்ளை பண்ணலாம். ஓகே, சாவை நாம் உச்சரிக்க நாக்கின் எவ்வளவு பகுதியை நாம் எடுக்க வேண்டும்? நாக்குடைய பாதியா, நாக்கை வெளியே எடுக்க தேவையே இல்லையா, பாதிக்கு மேலையா, இல்ல மில்லிமீட்டர் அளவுக்கா? டி உஸ்தாதா? மில்லிமீட்டர் அளவுக்கு டி. ஓகே, சாவை உச்சரிக்கும் போது ஏற்படும் பொதுவான தவறுகள் என்ன? முனையை விட அதிகமாக வெளியே வர்றதா, அல்லது எஸ் உடைய உச்சரிப்புல சொல்றதா? டி உஸ்தாதா? எஸ் உடைய உச்சரிப்புல சொல்றதுதான், சாவுடைய உச்சரிப்புல சொல்றதுதான் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய தப்பு. கடைசியா, நாக்கு நுனியில் இருந்து எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? ஆப்ஷன் டி டி. உஸ்தாதா? சொல்லுங்க. ஆப்ஷன் சி எத்தனை? ஆப்ஷன் பி. சில பேர் பிங்கிறாங்க, சிலர் சிங்கிறாங்க. எது சரி? டி உஸ்தாதா? ஆப்ஷன் பி 18. அது ஏன் பின்னு நிறுத்திக்கிறீங்க? ஆப்ஷன் பி 18, ஆப்ஷன் சி 12 சொல்லுங்க. அப்பதான் ஆன்சர் ஃபுல் ஆகும். ஆப்ஷன் பி டி 18. 12 உஸ்தாதா? ஆப்ஷன் சி 12 தான். ஏன்னா நாக்கின் நுனியில இருந்து 12 தான், மொத்தமா நாக்குல இருந்து 18. அதனாலதான் இப்படி நம்ம கேள்வி கேட்கிறோம். நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க, இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மொத்தமா நாக்குல இருந்து எத்தனைன்னு கேட்டா தான் 18. நாக்கின் நுனியில இருந்து 12 ஃப்ரம் த டிப் ஆஃப் தி டங்ல இருந்து 12 லெட்டர்ஸ். வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த 4 குவிஸையுமே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து இப்போ பி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து பிராக்டிஸ் மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த பிராக்டிஸ் மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து 4 எழுத்துக்களை கற்றிருக்கிறோம், சரிங்களா? ம, ப, வ, ஃப, ஆஃப் ஃப்ரம் தி லிப்ஸ், அதோடு சேர்ந்து த. 4 லெசன்ஸ்ல 5 லெட்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். அது மட்டும் நீங்க இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கான இந்த இந்த வீடியோனுடைய லிங்க்கும் சரி, அதே மாதிரி இதுக்கான அந்த பிடிஎஃப்பும் சரி, எல்லாமே உங்களுக்கு இன்ஷால்லா கொடுக்கப்படும். பல பேர் மாஷா அல்லாஹ் சாட்ல ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். வெரி குட். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்போ உங்களுடைய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மற்றபடி நீங்கள் உச்சரித்து காட்டுறது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு புதன்கிழமை, அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை கொடுக்கப்படும். சிஸ்டர்ஸ் நீங்கள் இதே டைம் 11 to 12:30 இருப்பீங்க. சிஸ்டர் உஸ்தாதா மஹமூதா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கேட்பாங்க. அதே மாதிரி புதன்கிழமையும் அதே மாதிரி நீங்கள் இப்போ இன்னைக்கும் நாளைக்கு நீங்கள் படிக்கிறத சனிக்கிழமை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் சொல்லிக் கொடுக்கறத புதன்கிழமை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பிரதர்ஸ் உள்ளவங்களுக்கு நானே இன்ஷால்லா சனிக்கிழமை ஃபஜருக்கு அப்புறம் நான் கேட்குறேன். மற்றபடி பிடிஎஃப் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கொடுத்துருவாங்க. புக் இல்லாம பிடிஎஃப் கொடுத்துறோம்ல, அதுதான் உங்களுக்கு புக் மாதிரி. புக்கை விட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது ஏன் நீங்க வந்து மீம் ப வாஃப் அப்படின்னு சொல்லாம ம ப வாஃப் ஹர்கத் வச்சு அந்த ரைம்ஸ் வந்து சொல்லி தரீங்க? அப்பதான் யூனிஃபார்மா இருக்கும். ரைம்ஸ் சொல்லும் போது மீம் பா வா ஃபார் ஃப்ரம் தி லிப்ஸ் அப்படி சொல்லி நம்ம சொன்னோம்னா ஃப்ளோவா இருக்காது. ம பா வாஃப்னு சொன்னா ஃப்ளோவா இருக்கும். நம்ம ஹரக்கத் வச்சு என்ன ப்ராக்டிஸ் பண்றோம். லெட்டர் நேம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். மீம் ஃப வாவ்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கான தான் ஹரக்கத்தை வச்சே நம்ம காட்டுறோம். அப்பதான் அது ஈஸியா இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் இட்ஸ் மிடில் ஆர் ஜா ஷா யான்னு சொல்லுவோம். ஜீம் அது என்ன, ஃப்ரம் இட்ஸ் மிடில் ஆர் ஜீம் ஷீன் யா அப்படி சொல்லும் போது ஒரே ஃப்ளோவா இருக்காது. அதுக்காக தான் ஓகே சார். ஒரு யூனிஃபார்மா ப்ராக்டிஸ் பண்றது தான். ஏன் அப்படின்னா ஃபத்ஹா ப்ராக்டிஸ் தான் இது. கஸ்ரா ப்ராக்டிஸ்ல மீ பி வி ஃபி ஆஃப் ஃப்ரம் தி லிப்ஸ் இருக்கு. தம்மா ப்ராக்டிஸ்ல மூ பூ ஊ ஃபு ஆஃப் ஃப்ரம் தி லிப்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஷத்தா ப்ராக்டிஸ் இருக்குது, தன்னின் ப்ராக்டிஸ் இருக்கு, மன் பன் ஒன் ஃபன். இப்படி நம்ம எல்லா ப்ராக்டிஸும் பண்ணி முடிச்சோன்னு வச்சுக்கிறீங்களேன், அத்துப்படி ஆயிரும். அப்படி சரளமா அத்துப்படி ஆயிரும். அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். குயிஸ் ப்ரோக்ராம் அனுப்பிடுங்களா? எப்படி குயிஸ் ப்ரோக்ராம் அத எல்லாமே அனுப்பிடுங்களா? எல்லாமே ஆமா, வீடியோ, பிடிஎஃப், குவிஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பப்படும் இன்ஷா அல்லாஹ்.
வேற என்ன சந்தேகங்கள்? ஓகே, உங்களுக்கு இது வந்து கேட்டுக்க முடியுது, கிளியரா இருக்கா, புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், ரொம்ப கிளியரா இருக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி தான் நம்ம நடத்த போறோம். சரிங்களா? இதே மாதிரி 60 பாடங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னைக்கு நம்ம 4 பாடம் படிச்சோம்ல. இப்படி 60 பாடங்கள், அதாவது 120 ஏபிங்கிறனால 120 பாடங்கள். அப்போ ஒரு நாளைக்கு 4 படிச்சாதான் 30 நாளைக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு மாசத்துக்குள்ள முடிக்க முடியும். இப்படி நம்ம ஒரு நாளைக்கு 4 நாளா நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அது மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். நீங்க நல்லா உள்வாங்கிக்கிறீங்க. வாரத்துல 2 நாள் உங்க உஸ்தாத கிட்ட சொல்லி காமிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இது இதுவா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறந்த வே, ஈஸியா உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு. அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்குமே இது சரியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நிறைவுபடுத்திக்குவோமா? கிளாஸஸ் மண்டே, டியூஸ்டே கிளாஸு, வெனஸ்டே உங்க ப்ராக்டிஸு, தேர்ஸ்டே ஃப்ரைடே திரும்ப கிளாஸு, சாட்டர்டே உங்க ப்ராக்டிஸு, சண்டே லீவ். ஞாபகம் வச்சுக்கிறேங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா நாளும் உங்களுக்கு 11:30 to 12:30 மட்டும்தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நாளைக்கு மட்டும் என்ன செய்வோம், ஒரு 1/2 hour முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 11 to 12க்கு இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கிருவோம். அது உங்களுக்கு மெசேஜ் இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவோம். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கிறங்க. நாளைக்கு ஃப்ரைடேனால ஜும்மாக்கும் நம்ம போக வேண்டியது இருக்குங்கிறனால நாளைக்கு மட்டும் 11 to 12. மற்றபடி ரெகுலராக உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே 11:30 to 12:30. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க இன்ஷா அல்லாஹ். خير الحمد لله. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.